எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு டாபிக் நான் உண்மையிலேயே அசந்து போயிட்டேங்க. ஏன்னா இது ஒரு சர்ஜிக்கல் டாபிக், அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இந்த அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும் அலோபதிக் சிஸ்டம்ல தான் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இருக்கு, அட்வான்ஸ்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட எண்ணத்தை பொய்யாக்கக்கூடிய வகையில நம்மளோட இந்திய மருத்துவத்துல, ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இந்த அறுவை சிகிச்சை துறை எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான விஷயங்களால அமைக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அவங்களாலையும் சில விஷயங்கள் அலோபதிக் சிஸ்டம்ல இருக்க அறுவை சிகிச்சையோட அவங்களோட சிஸ்டம்ல இருக்க ஒரு அறுவை சிகிச்சை முறை உண்மையிலேயே ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா இருந்துச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் நான் அலோபதிக் சிஸ்டம்ல இந்த பேஷண்ட் எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு அப்படிங்கறதையும், அடுத்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆயுர்வேதிக் சிஸ்டம்க்கு நம்ம போவோம். ஒரு 58 வயது பேஷண்ட், அதாவது அவரோட ஆசனவாய் பகுதியில புண்கள் வருதுங்க. ஆசனவாய் பகுதினா இப்ப ஆசனவாய் பகுதியில இது வெளியே வர இடம், வேஸ்ட் வெளியே வர இடம். ஆசனவாய் பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்கின் பகுதி இது, அதாவது தோல் பகுதி இங்க சுத்தி இருக்கிறது. இந்த தோல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த தோல் பகுதியில ஆசனவாய் பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய தோல் பகுதியில சில புண்கள் வருது. இந்த புண்கள் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி புண்கள் வந்திருக்கு. அந்த புண்கள்ங்கிறது சிகப்பா வருது ஃபர்ஸ்ட், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது, பயங்கரமா வலிக்குது, அப்படியே பழுக்குது, பழுத்ததுக்கு அப்புறம் உடஞ்சி அதுல இருந்து சீல் வடியுது. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இதுதான் நீங்க இந்த படத்துல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபிஸ்டுலா. அதாவது கிரீன் கலர்ல பச்சை கலர்ல பாக்குறீங்கல்ல, பச்சை கலர்ல பாக்குற விஷயங்கள் எல்லாமே ஓபனிங். அதாவது இது குடல் பகுதி, குடல் பகுதி வழியா இந்த ரெக்டம், இங்க ரெக்டம் பகுதி வழியா இங்க ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிங் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் மலம் அப்படிங்கிறது வெளியே லீக் ஆகாம இருக்கு, இறுக்கி பிடிக்கணும் இல்லையா, ஒரு ஸ்பிரிங். அந்த ஸ்பிரிங் மாதிரி இருக்கக்கூடிய தசைகள் இங்க ஸ்பின்டர்னு இருக்குங்க. இந்த ஸ்பின்டர்லாம் இங்க இந்த சைடு நீங்க பாக்குறீங்களா, இது ஒரு ஸ்பின்டர், இது ஒரு ஸ்பின்டர். இந்த மாதிரி ஸ்பின்டர்லாம் இறுக்கி பிடிக்கும். இப்ப குடல் பகுதியில இருந்து இந்த மலம் வெளியே வராம இருக்க இந்த ஸ்பின்டர்கள் இறுக்கி பிடிக்கும். இறுக்கி பிடிக்கிறதுனால உங்களுக்கு நீங்க நினைச்சால் மட்டுமே மோஷன் பாஸ் பண்ணுவீங்க. நீங்க நினைக்கல, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கக்கூடிய இடம் இந்த இடம், அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கண்ட்ரோலுக்கு காரணம் இந்த ஸ்பின்டர்கள் பிடிச்சுக்குது, எப்ப தேவையோ ரிலீஸ் பண்றீங்க, இந்த ஸ்பின்டர் கண்ட்ரோல ரிலீஸ் பண்றீங்க. இப்போ இந்த ஸ்பின்டர் பகுதியில புண்கள் அதாவது கரெக்டா இந்த மோஷன் வெளியே வரக்கூடிய இந்த பகுதியில நேரா இப்படி வெளியே வந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சில காரணங்களால இந்த மோஷன் அப்படிங்கிறது இப்படி பாருங்க, பச்சை கலர்ல ஒரு ட்ராக் போகுது பாருங்க, இங்க ஒரு ஹோல், இங்க ஒரு ஓட்டை ஆயிடும். இந்த ஓட்டை வழியா மோஷன் அதாவது லீக்கேஜ் ஆரம்பிச்சு இங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மோஷன் அப்படிங்கிறது உடம்புக்குள்ள இருந்தா அது ஒரு நஞ்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே வரும்போது அது நஞ்சு மாதிரி, அது அப்படியே இன்ஃபெக்ஷன், தொற்று கிருமிகள்லாம் அதிகமாகும் இல்லையா, அது உண்டாக்கி கடைசியா தோல்ல சிகப்பு நிறம் தோன்றி அதுக்கப்புறம் அது தோல் உடஞ்சி சீலா வெளியேறுது. அந்த சீல் அப்படிங்கிறது கடுமையான துர்நாற்றத்தோட வெளியேறதுக்கு காரணம் இன்ஃபேக்ட் அங்க இருக்கக்கூடிய குடல் பகுதியோட வேஸ்ட், மலம் பகுதியோட வேஸ்ட் தானே இப்படி வருது. இந்த மாதிரி ஒரு டிராக்டா வரலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமா புண்கள் ஏற்படலாம். இப்போ காரமான உணவுகள் சாப்பிடுறோம் அப்படின்னா அப்போ இன்னும் அதிகமா இந்த மாதிரி வலியெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்பைசி ஃபுட் அது இரிட்டேஷன் பண்ணுது. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஃபிஸ்டுலாவை இதை ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதாவது இந்த புண்கள் ஏற்பட்ட பகுதியை மட்டும் எடுத்துட்டு ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணி அந்த இடத்துல மருந்து அப்ளை பண்ணி 9 வருடம் முன்னாடி நடந்தது. ஆனா 9 வருடத்துக்கு பிறகு இந்த சர்ஜரி பண்ணினதுக்கு அப்புறமும் திருப்பியுமே அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி தொந்தரவுகள், திருப்பியும் மோஷன் போகும்போதெல்லாம் அதாவது நாள் பட அந்த இடத்துல வீக்கம் திருப்பி அந்த புண்கள்லாம் வர ஆரம்பிக்குது. வலி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகுது. சில சமயம் அந்த புண்கள் உடஞ்சி சீல் வடிகிறதுங்கிறது இருக்கு, சில சமயம் உள்ளாரியே அது வலி மட்டும் பயங்கர கடுமையான வலியா இருக்கு. அந்த இடத்த அழுத்தி பார்த்தாலே வலி. அதாவது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி ரெக்கரண்டா திருப்பி வரக்கூடிய பிரச்சனையா தான் இந்த ஃபிஸ்டுலா இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கு. இப்போ அவங்க இதை ஸ்டடி பண்ணும்போது இதுக்கு எம்ஆர்ஐ இந்த மாதிரி ஸ்டடி எல்லாம் இருக்கு. இதை வச்சு நம்ம எந்த பக்கம்லாம் போகுது அப்படின்னு பார்க்கணும். இதை உள்ளார ஆசனவாய் பகுதியை சுற்றி ஏன்னா காம்ப்ளிகேட்டடான பகுதி, இங்க நம்ம எந்த பகுதியில எல்லாம் சுத்தி போகுது இந்த டிராக்ட், உடம்புக்குள்ளாரே இந்த டிராக்ட் போயிட்டே இருக்கு. இந்த குடல் பகுதியில இருந்து இப்படி டைரக்டா ஒரு டிராக்ட், இங்க இருந்து ஒரு பாதை உருவாகுது, இன்னொரு பக்கம் இங்க இருந்து இப்படி பாதை உருவாகலாம், இல்லடா என்ன சில சமயம் அப்படியே மேல போகலாம், மேல போய் கீழே வரலாம். இந்த மாதிரி பாதைகள் காம்ப்ளிகேட்டடா இருக்குதுங்க. சில சமயம் இதெல்லாம்
ஸ்பின்டர்ல ஏரியால. இதுக்கு மேல இங்க போனுச்சுன்னா இது வந்து குடல் பகுதி ஏரியா. இங்க குடல் பகுதி ஏரியாலதான் வந்துச்சுன்னா இது ரொம்ப மேல இருக்கு புண்ணு. இங்க இருந்து இங்க வரைக்கும் வருது டிராக்ட். அப்போ ரொம்ப தூரத்துல இருந்து வருது, குடல் பகுதியில ஓட்டை ஏற்பட்டு வெளியில தோலுக்கு வெளியே வருது. இந்த மாதிரி ஒரு வாட்டி எடுத்துட்டாலும் இந்த பகுதி ஆறாததுனால என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி பிரச்சனையை உண்டாகிட்டே இருக்கு. ஏன்னா வெளியில இருக்க பகுதியை நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், வெளியில இருக்க பகுதியை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உள்ள இருக்கிற ஏரியாவை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னாலும் ப்ராப்ளம். இப்ப இதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சர்ஜிக்கலா நம்ம இதை வந்து எடுத்தோன்னு வைங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இது வந்து ஸ்பின்டர் அப்படின்னு சொன்னேன். இந்த தசைகள் வந்து இறுக்கி பிடிக்கிற கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய இடம். இப்படி இந்த இடத்த சர்ஜிக்கலா இந்த இடத்தை எடுக்கும்போது தசைகள் சில சமயம் சைடு எஃபெக்டா வந்து மோஷன் கண்ட்ரோல் இல்லாம போயிடும். ஏன்னா என்ன பண்றீங்க, இந்த பகுதியை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறீங்க. அறுவை சிகிச்சையில ஃபிஸ்டுலெக்டமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராக்டையே ஃபுல்லா எடுக்கிறீங்க. இந்த டிராக்டையே ஃபுல்லா எடுக்கும்போது என்ன ஆகுது, கண்டிப்பா வந்து அங்க இருக்கக்கூடிய தசைகள்லயும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாம நம்மளால இதை டிராக்டை ஃபுல்லா எடுக்க முடியாது. சோ அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த தசைகள்ல இருக்கக்கூடிய நரம்பு சப்ளை அதுல எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் நம்ம உண்டாக்கிடலாம். எல்லாருக்கும் ரெக்கரன்ஸ் வரும்னு சொல்ல முடியாது, பட் பெரும்பாலானவங்களுக்கு இது பிரச்சனை ஏற்படுத்துது. இன்ஃபேக்ட் மோஷன் கண்ட்ரோல் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மாறிடுது. இதனாலதான் வந்து இப்போ வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பாக்குறாங்க அலோபதிக் சிஸ்டத்துல. ஆனா பெரும்பாலும் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சர்ஜரி, அறுவை சிகிச்சை முறைகள் தான். நல்லா இருக்கிற இன்னொரு பக்கம் டிஷ்யூ பிளாப் எடுத்து இந்த இடத்துல வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்றது போன்ற பல்வேறு விஷயங்கள் ட்ரை பண்ணப்படுது. இது வரதுக்கான காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரது கிடையாது. இன்ஃபெக்ஷன், தொற்று, குடல் பகுதியில் ஏதாவது அலர்ச்சி நோய்கள், கிரான்ஸ் டிசீஸ் போன்ற அலர்ச்சி நோய்கள் ஒருவேளை இருந்தாலோ, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி எஸ்டிஐ மாதிரி தொற்று கிருமிகள் ஏதாவது பால்வினை நோய்கள் இருந்துச்சுன்னா அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப அரிதா தோல் நோய்கள், ஹைட்ரோரினைட்டிஸ் செப்பரேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு சில தோல் நோய்கள் இது வரலாம். சில பூஞ்சை தொற்று நோய்கள் மைக்கோசிஸ் இதுலயும் வரலாம். மொத்தத்துல இது வந்துடுச்சு அப்படின்னா இது ட்ரீட்மெண்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த பகுதி அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு சிக்கலான அமைப்பை கொண்டது. எங்க வேணாலும் இந்த இன்ஃபெக்ஷன் தொற்றுக்கள் உள்ள போய் பரவக்கூடியது. இப்படி ட்ராக்கா ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ட்ராக் எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து ஒரு சிஸ்டம். ஆனா இப்போ ஆயுர்வேத சிஸ்டம் படி, அதாவது 3 ஸ்டடிஸ் பார்த்தா இது எல்லாமே லிங்க் இங்க கொடுக்குறேன். ஒன்னு எய்ம்ஸ்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஃபார் ஆயுர்வேதிக் தெரப்பி, அவங்க ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பனாரஸ் யூனிவர்சிட்டி வாரணாசி அங்கிருந்து ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பெங்களூர்ல இருக்க ஆயுர்வேதிக் யூனிவர்சிட்டியில இருந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆயுர்வேதத்துல அறுவை சிகிச்சை துறைக்குனே இருக்கக்கூடிய பேர் கூட இருக்கு, ஷால்ய தந்திரா அப்படிங்கிறாங்க. இந்த ஷால்ய தந்திரா அப்படிங்கிறது ஆயுர்வேத மருத்துவத்துல அறுவை சிகிச்சை துறையை வந்து ஷால்ய தந்திரா அப்படின்னு சொல்றோம். இது ஜர்னல் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் இன்டகிரேட்டட் மெடிக்கல் சயின்ஸ்ல மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஸ்டுலா நானோ வித் ஷரசூத்ரா கேஸ் ஸ்டடி. இந்த ஷரசூத்ரா தான் வந்து இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை முறையா இருக்கு இந்த ஃபிஸ்டுலாக்கு. இதுதான் நான் சொன்ன வாரணாசி ஸ்டடி ஆன் காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலா நானோ பை ஆயுர்வேதிக் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு, இதுவுமே வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஆர்டிகல். இது வந்து வாரணாசி கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து நிறைய ஸ்டடிஸ் உங்களுக்கு இருக்குங்க. ஆனா இதுல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜி தான், இந்த ஷரசூத்ராங்கிற டெக்னாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி. நான் இப்ப சொல்றேன். இந்த ஷரசூத்ரா அப்படிங்கிற இந்த டெக்னிக்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷரசூத்ரா அப்படிங்கிறது ஒரு கயிறு மாதிரி, சின்ன நூல் மாதிரி. இந்த நூலை வந்து கரெக்டா இந்த ஃபிஸ்டுலா ட்ராக்ட் இருக்குல்ல, இங்க இருந்து இங்க ஓபனிங் ஆகுது. முன்னாடி காமிச்சல இப்படி பச்சை கலர்ல லைன்ஸ், அந்த லைன்ஸ்லயே அந்த ட்ராக்லயே வந்து இந்த மாதிரி இதுதான் வந்து ஷரசூத்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது இது ஒரு விதமான நூல் மாதிரி இருக்கு. இதை வந்து உள்ள விட்டு இத கயிறு மாதிரி கட்டி நாட் மாதிரி போட்டு வைக்கிறாங்க. போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட்ங்கிறது இன்ஜெக்ஷன்ஸ், மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் இந்த ட்ராக்ட வந்து நாளுக்கு நாள் வந்து இது வந்து ஒரு சாதாரண நூல் இல்ல, மெடிக்கேட்டட் அதாவது மருந்துகள், அவங்களோட மருந்துகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு நூல். இந்த நூலை ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் வச்சிருக்கவும் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்திக்கிட்டே வராங்க. வாரத்துக்கு ஒரு தடையோ இல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடையோ அதை மாத்துறாங்க. இந்த ஷரசூத்ரா நூலை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இந்த விஷயத்த பண்ணும்போது, அதாவது ஆயுர்வேதிக் மெடிசின்ஸும் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ராக்ட் ஃபுல்லா க்ளோஸ் ஆகிற ஒரு டெக்னாலஜி தான் இது. பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. நம்ம அலோபதிக் ட்ரீட்மெண்ட்ல ஃபிஸ்டுலெக்டமி, அந்த ட்ராக்ட வந்து சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணணும், கட் பண்ணி தான் எடுக்கணும். இது சிம்பிள், இதுக்கு ஓகே. காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஃபிஸ்டுலா ட்ராக்ட் எல்லா பக்கமும் உள்ள போகுதுன்னு வைங்க, அப்பவும் இந்த கயிறு மெத்தட் யூஸ் ஆகுமானா இதுக்குமே வந்து ஐஎஃப்டிடி அப்படிங்கிற முறையில இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா, அதாவது இந்த எண்டை பத்தி கவலைப்படாம கீழ் எண்ட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதே நூலை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புண்ணு ஆற வச்சுக்கிட்டே வர்றாங்க. கூட இந்த மருந்துகளும் கொடுத்துட்டு வராங்க. என்னன்னா இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜா அவங்களே ஜேர்னல்ல சொல்றது, ஆர்டிகல்ல சொல்றது வந்து இந்த மாதிரி திருப்பி வாரம் இதை மாத்திக்கிட்டே இருக்கணும், நூலை மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா அந்த ட்ராக்ட வேணும்னா அவங்களும் சர்ஜிக்கலா எக்ஸிஷன் பண்றாங்க. இதுல வந்து நீண்ட நாட்கள்
இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றதுனால அந்த நூல் அங்கேயே இருக்கிறதுனால அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வலியும் கொஞ்சம் கொடுத்தாலும் இது வந்து நீண்ட நாட்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் வராம இருக்கு அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜோட இருக்கு. ஆனா நீண்ட நாட்கள் ஆகுது, அதுதான் ப்ராப்ளம். இதே வந்து அலோபதிக் சிஸ்டம்ல அப்படியே அது ட்ராக்ட் எடுத்துட்டோம்னா மறுபடியும் அது ஆடுற வரைக்கும் அங்கேயுமே வந்து சில சமயம் ட்ரெயின் வைக்கணும். அங்க இருக்கக்கூடிய தொற்றுக்கள் அந்த சீல்லாம் வந்து திருப்பி வடியறதுக்கு வெளியே வடியறதுக்கு அந்த ட்ரெயின் வச்சிருவாங்க. ட்ரெயின் வச்சு அதை எடுத்துட்டு அந்த மாதிரி அதுலயும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. பட் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனாலதான் வந்து இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஃபுல்லா அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கு, அந்த ஜேர்னல் ஆர்டிகல்லயே இருக்கு. பட் யூடியூப்ல இதெல்லாம் காட்டக்கூடாது, எந்த ஒரு பிக்சருமே சென்சிட்டிவான பிக்சர்ஸ் எதையுமே காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்க நான் இந்த பிக்சர் எதுவுமே எல்லாமே கிராஃபிக்கல் ஜஸ்ட் டிராயிங்ஸா தான் இங்க இருக்குமே தவிர இந்த போட்டோஸும் நான் காமிக்கல. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்ல பேஷண்டா இருக்கிறவங்க நீங்க வந்து நான் கீழே கொடுக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே பாருங்க. இந்த ஷரசூத்ரா ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா எனக்கு படுது. நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 1-2 இல்ல, நிறைய ஆர்டிகல்ஸ் கேஸ் ஸ்டடி நிறைய போட்டிருக்காங்க இந்த ஷரசூத்ரா ட்ரீட்மெண்ட். இந்த ஃபிஸ்டுலாக்கு ஃபிஸ்டுலா ரொம்ப அரிதான விஷயம் எல்லாம் கிடையாது, நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த புண்கள் வரது, ஆஸ்மாய் பகுதியில் வரது, அதை ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது திருப்பி திருப்பி வரக்கூடிய ஒரு பிரச்சனையாவும் இருக்கிறதுனால இந்த சிஸ்டம்ல வந்து இந்த ஸ்பின்டர் இந்த மோஷன் கண்ட்ரோல் ப்ராப்ளம் வரதில்லை அப்படிங்கறத ஷரசூத்ராவோட ஒரு கிளாசிக் அட்வான்டேஜா நான் பாக்குறேன். ஏன்னா இன்கான்டினன்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால மோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும்போது அது வந்து லைஃப் ஸ்டைல ரொம்ப பாதிக்கக்கூடிய. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்ல அந்த இன்கான்டினன்ஸ் இல்லாத மாதிரி அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் இது எல்லாமே நான் வந்து எப்பவுமே இந்த ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு பிராக்டிக்கலா ஃபீல்டு நாலேஜ் அப்படிங்கிறது நான் யார்ட்டையும் கேட்கல. இந்த விஷயத்த இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிற அவேர்னஸ் தான் உங்களுக்கு நான் உண்டாக்கிக்கிட்டு இருக்கேன். பட் ஃபீல்டு லெவல் நாலேஜ் எப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி மருத்துவர் தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுமே தவிர நான் ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்குரிய கைடன்ஸை நான் இங்க கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால எல்லாருக்கும் இது தெரியணுங்கிறதுக்காக இதை ஷேர் பண்ணேன். ஃபிஸ்டுலா குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்தாதான் இந்த மாதிரி புதிய முறைகளும் டெக்னிக்கும் இருக்குங்கிறதும் புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவல்களோட உங்களை நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.